அதுக்கப்புறமா வந்து 9th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா ஓடிங் பார்த்தீங்கன்னா 36,541 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 6%. ஸோ சுபிக்ஷா அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க நல்ல பிளேயர், கேம் விளையாட தான் வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏன் மக்கள் வந்து இவ்வளோ ஓட்டுகள் கம்மியாக போடுறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு வேளை வந்து நிறைய இடத்துல அவங்க தெரியாமல் இருக்கிறதால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் வந்து அவங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் போடணும். ஸோ மக்களிடையே ரீச் ஆகணும்னா வந்து இன்னும் எஃபெக்ட் போகணும். இந்த எஃபெக்ட் பத்தாதுன்றது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஸோ ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க இருப்பாங்களான்ற நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ யார் இருப்பாங்க யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது. பொசிஷனில் இருக்கும்போது அவங்க தான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறமா வந்து 10th பொசிஷனில் வந்து நம்ம எஃப்ஜே இருக்கார். எஃப்ஜேவோட ஓட்டிங் வந்து 36,100 ஓட்டுகள், 5%. ஸோ எஃப்ஜேக்கான கேம் முடிஞ்சிச்சு. எஃப்ஜே கிட்ட கேம் எதுவுமே கிடையாது. ஸோ எஃப்ஜே ஒரு எம்டி அப்படி தான் சொல்ல முடியும். அவருக்கான கேம் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறோன்னு தெரில, அவருக்கு என்ன பேசணும்னு தெரில. ஸோ எதுக்கு சண்டை போடணுன்னு தெரில. இருக்கிற கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களுமே வெளில போயிட்டாங்க. இப்போ வந்து கண்டென்ட் யாரை வச்சு கொடுக்கணும்னு தெரில அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் தான் பேசிட்டு தவிர ஸோ அவரோட பீ பாக்ஸிங் மறந்துட்டார், கானா பாட்டு பாடுறது மறந்துட்டார், ரேப் பாடுறது மறந்துட்டார், எல்லாமே மறந்துட்டு இப்போ வந்து அவரோட நியூட்ரலாக ஒரு இதில் போயிட்டுருக்காரு, ஒரு நியூட்ரலான வேலை போயிட்டுருக்காரு. ஸோ அது வந்து இந்த வாரம் அவர் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ என்னன்ற வெயிட் பண்ணியாக பார்க்கணும். ஸோ கடைசி பொசிஷனில் இருக்கிறது நம்ம ஆதிரை இருக்காங்க. ஆதிரை ஓட்டு 21,571 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 3%. ஸோ ஆதிரை கூட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அவங்களுக்கான கேமும் கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் வந்தாங்களோ அது பண்ணலை. ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரில. பட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அவங்களோட ரீஎன்ட்ரி எல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரீஎன்ட்ரிக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வந்து பிரவீன்லாம் கொடுத்து ரீஎன்ட்ரி வேறு லெவல் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாரு. பயங்கரமாக முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு நல்லா ப்ளே பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ போனதுலேயும் வந்து பிரவீன் அந்த நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா விளையாடி இருப்பார். ஸோ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆதிரை கொடுத்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ ஒன்றே லெவல்லையும் யூட்டிலைஸ் பண்ணல, கேம்லேயும் யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ பர்சனலைஸாகவும் எதுவுமே யூஸ் பண்ண மாதிரி தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை இந்த மறக்காம பதிவு பண்ண வார்த்தையோட சந்திக்கலாம். நன்றி.